யூஜி டிஆர்பி எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம சிவி முடிச்சுட்டு இப்போ அந்த கேஸ் விஷயமா வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி முக்கியமாக வந்து வழக்குகள், பல்வேறு வழக்குகள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்தரப்பு வாதம் வந்து மிக கடுமையாக வந்து இருந்தது. ஒரு 35 நிமிஷத்துக்கு மேலே வந்து அந்த வாதம், அதாவது நேரில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, வாதம் வந்து கடுமையாக வந்து முன் வச்சாங்க. இருந்தாலும் நம்ம தேர்வு எழுதி சிவிக்கு வந்து போனவங்களுக்கு சார்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியும் நம்மளுக்கு வந்து நீதிபதியே வந்து வாதிட்டார். நீதிபதியை சூப்பராக எக்ஸலண்ட்டாக வந்து பேசியிருக்காரு. நிறைய பேர் வந்து அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க நீங்கள். அதனால் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, சிவிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்து வந்து அந்த ஸ்டே ஆர்டர் கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து அஃபிடவிட்டை வந்து தாக்கல் பண்ணிட்டுருக்காங்க. மதுரை உயர்நீதிமன்ற வழக்கில் வந்து டிஆர்பி அஃபிடவிட்டை வந்து தாக்கல் பண்ணிட்டுருக்காங்க. அதோடைய முடிவு என்ன அப்படின்ற இந்த டீட்டெயில் மட்டும் நம்மளுக்கு வந்து தெரியல. அது வந்து கேஸ் நம்பர் வந்து போட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்னும் வழக்கு வந்து விசாரணைக்கு அந்த நாளும் வந்து குறிப்பிடாமல் தான் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க அதாவது அந்த கோர்ட்டு நடைமுறையில் அது என்ன அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியல. இருந்தாலும் நம்ம அந்த அஃபிடவிட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதில் தெளிவாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் அவங்க வந்து ஆன்சர் கரெக்டாக தெளிவான ஆன்சர் வந்து பல்வேறு நீதிமன்ற வழக்குகளுடைய முன்னுதாரணங்கள், அந்த வழக்கு நம்பரை, அதுக்கடுத்து யார் வழக்கு தொடுத்தாங்க, அதுக்கு வந்து என்ன தீர்ப்பு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முன்னுதாரணங்களை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அதை அஃபிடவிட்டை வந்து பார்க்க முடியுது. அதனால் அந்த வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் தான். இன்றைக்கி வந்து நம்ம அந்த இது வந்து காணொலியை நேரில் வந்து பார்த்தவங்க, நீதிமன்ற காணொலியை வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்த்தவங்க, அந்த விவாதத்தை வந்து பார்த்தவங்க பல்வேறு நண்பர்கள் வந்து, நான் வந்து ஸ்கூலில் இருந்ததுனால என்னால் நேரடியாக பார்க்க முடியல. நண்பர்கள் நிறைய பேர் வந்து சொன்னாங்க எக்ஸலண்ட்டாக வந்து இருந்தது, அவங்க எதிர்த்தரப்பு வாதமும் கடுமையாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதியே வந்து சிறப்பாக வந்து நம்மளுக்காக வந்து அவரே வந்து நிறைய வந்து பேசினார். அதனால் நல்லா சிறப்பாக வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த சிவி ரிசல்ட்டை வந்து போட்டு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மந்த்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஜாப் வந்து போடுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் சிவி ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் ஒரு சிலர் கேட்டால் எப்போனாலும் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு அந்த ஃபைனல் சிவி ரிசல்ட் வந்து போட்டு நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அமைச்சர் சொன்ன மாதிரி இந்த மந்த்லேயே வந்து கொடுத்துட்டா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஏன்னா பல்வேறு நம்ம வந்து ரொம்ப கஷ்டம்லாம் வந்து பட்டுன்னு இருக்கோம். இப்போ எந்த மந்த்தை வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாமல் நம்ம பசங்க ஃபேமிலி எல்லாமே வந்து நம்ம போயிட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து பதில் சொல்ல முடியல. சிவி போயிட்டு வந்து நான் ஜாப் கிடைக்கல, வேலை கிடைக்கல அப்படியே வந்து அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக வந்துருந்து. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு வந்து விரைவில் வந்து வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்மளுக்கு வந்து இருக்குது. நல்லதே வந்து நடக்கட்டும். நம்மளுக்கு என்னென்னா இந்த வழக்கு வந்து முடிஞ்சாலும் நம்மளுக்கு போஸ்டிங் வந்து போட்டாலும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணால் செகண்ட் லிஸ்ட் அந்த மாதிரி வந்து போட்டாலும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அது பின்னாடி வந்து இருக்கவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும். எல்லாத்துலேயும் பிடி அப்படின்றத மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே சார், பிஆர்டி பற்றி வந்து எதுவுமே வந்து சொல்லலை. பிஆர்டியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பிஆர்டிஸ் வந்து போட்டிருக்கதா சொல்கிறாங்க. அந்த பிஆர்டி வேக்கன்சியும் வந்து அதோடு சேர்த்து வந்து இது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கும். எல்லாருக்கும் வந்து வேலை வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையோடு வந்து இருங்க. எந்த விதமான மனப்பதட்டமும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. யாரை பற்றியும் தனிநபரை பற்றி வந்து யாரும் விமர்சனம் வந்து பண்ணாதீங்க. எந்த நிலையிலையும் வந்து தனிநபர் விமர்சனம் மட்டும் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க. அதேமாதிரி நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளையும் நம்ம விமர்சனம் வந்து பண்ண வேணாம். நம்மளுக்கு வந்து நல்லது நடந்தால் சரி, அதனால் அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும். மற்றபடி வந்து நம்மளுக்கு நீதிமன்ற தீர்ப்புகள், பல்வேறு வழக்குகளை வந்து இருக்கக்கூடிய தீர்ப்புகளில் நம்ம வந்து படித்து பார்க்கும்போது அந்த தீர்ப்புகளே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இந்த பிரச்சனைக்கு, இந்த இதுக்கெல்லாமே வந்து சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கிறது நல்லாவே நம்மளுக்கு வந்து தெரியுது. அதனால் நம்ம அதை பற்றி எதுவும் வந்து கவலைப்பட தேவையில்லை. பார்க்கலாம் அந்த நீதிமன்ற வழக்கு எப்படி வந்து போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மந்த்துக்குள்ளே அமைச்சர் சொன்ன மாதிரி நல்லது கண்டிப்பாக வந்து நடந்துடும். அதனால் நன்றி. அடுத்த காணொலியில் வந்து பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ.